நம்ம ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டி முடிச்சு 11 வருஷம் கழித்து அந்த கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு இந்த வீடு யார் கட்டி கொடுத்தா, இன்ஜினியரோட நேம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? மேக்ஸிமம் அந்த இன்ஜினியரோட நேம் ஞாபகம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் நம்ம இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். இந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு ரோட்லேருந்து ஒரு 10 அடி பள்ளமான பில்டிங். ஸோ சேலஞ்சஸ்லாம் நிறைய இருக்குது. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி பேஸ்மெண்ட் இருக்குன்னு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து யூகே போயிட்டேன். யூகே போயிட்டதுனால என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்டில் தான் பேசுறது, ஃபோனில் பேசுறது. அவங்க ஃபோனில் ஃபோட்டோ அனுப்புவாங்க, வாட்ஸ்அப். டோட்டலி ஒரு 150 லாரிக்கு மேலே லோடு மண் போட்டாங்க இதில். அந்த டைமில் தண்டியார்பேட்டில் எங்கள் வீடை பார்த்து எலிவேஷனாக நிறைய இந்த ஸ்ட்ரீட்லேயே சரி நிறைய பேர் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போவும் ஒரு இது நான் போயிட்டு இருக்குது, எங்களுக்கு ரிசப்ஷன் இருக்குது. இன்ன வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் இந்த வீட்டில் எங்களை ராசியாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பையனுக்கு கல்யாணமும் நடக்கணும். அதுவும் எல்லா சின்ன சின்ன ஃபங்க்ஷனு அவரும் எங்களை எதுக்கும் மறக்க மாட்டார். கூப்பிடுறதுக்கு நாங்களும் ஒரு மறக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் வந்து ஃபேமிலியோட வந்து அட்டன் பண்ணுவாங்க. இது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் வரும்போது எல்லாரும் இங்கே தான், இந்த வீட்டில் தான் மீட் பண்ணுவோம் எல்லாரும். இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்பவே மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு. ஆஸ் எ ஃபேமிலி மெம்பராக இருக்காங்க, எங்களுக்கு கோ டு த பர்சனாக இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன்னா வீரகம் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்போது மற்றபடி இப்போ விசாரிக்க வேண்டியதே இல்லை. தே கிவ் த பெஸ்ட் ரேட் வித் பெஸ்ட் குவாலிட்டி. நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அப்புறம் அவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் பத்தி மட்டும்தான் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த வீட்டை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம 2025 இருக்கோம். அப்படியே ஒரு 11 வருஷம் பின்னாடி போயிடலாம். அதாவது 2014, கிட்டத்தட்ட 11 வருஷம் பின்னாடி போயிட்டு இந்த வீடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்ததை தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட வாழ்நாளில் நம்ம வாழ போகிற வீடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே கனவு தான். ஒரு புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச உடனே வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ ஒரு கிளைண்ட் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் கழிச்சும் அதே சந்தோஷத்தோட அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வீடை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. இந்த வீடு நம்ம சென்னை தண்டையார்பேட்டையில் 2014, கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ராஜாங்க, இது எங்கள் அம்மா ஜெயந்தி, இது என் மிஸ்ஸஸ் தேஜஸ்ரீ. வந்து நாங்கள் 2014 ஏப்ரல் 23 அன்றைக்கி பூஜை போட்டோம். சித்திரை 10க்கு வீரராகவ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு தான் நாங்கள் இதை சைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் விசாரித்தோம். பட் ஃபைனலி இது வந்து ஒரு எங்களோட தாய்மாமா ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த அவர் தனசேகர்னு ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த பில்டர் வந்து வண்டலூர். ஆக்சுவலாக சைட் பார்த்திங்கன்னா தண்டியார்பேட்டில் இளையமுது ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது டோட்டலி ஒரு 2500 பிளாட் ஏரியா. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணோம் G+1க்கு. பட் என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு ரோட்லேருந்து ஒரு 10 அடி பள்ளமான பில்டிங். ஏன்னா பழைய ஓட்டு வீடாக இருந்தது, பள்ளமான பில்டிங். ஸோ சேலஞ்சஸ்லாம் நிறைய இருந்தது. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணது G+1, பட் ரோட்லேருந்து ஒரு 5 அடிக்கு மேலே பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணதுனால பெஸ்ட்டு இது வந்து ஒரு நம்ம இங்கே இந்த லோக்காலிட்டியில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேஸ்திரி வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு இன்ஜினியர்ஸோடு போகலாம் அந்த ஐடியாவில் இறங்கணும். ஸோ அந்த ஐடியாவில் இறங்கும் போது தான் நாங்கள் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பிரபாகர் அண்ட் ஜெயக்குமார் 2 பேரும் அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இன்ஜினியர்ஸாக இருந்தாங்க. அவங்கள நாங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க கூட நம்ம நல்லா ஒரு சிங்க் வந்துச்சு. ஏன்னா தே ஆல்சோ ஸோ மச் ரொம்ப எனர்ஜி இருந்தது அவங்கக்கிட்ட. அப்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்ல இந்த சேலஞ்ச் அவங்களும் ஓகே சார், 10 அடி ஏற்றணும், 5000 to 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதை நம்ம பண்ணலாம். ஆனால் நான் நிறைய என்னோடய ரெக்வஸ்ட் நிறைய இருந்துச்சு. எனக்கு ஹால் ஒரு 30 ஃபீட்டுக்கு ஹால் வேணும், ப்ளஸ் வந்து கார் பார்க்கிங் வேணும், சம்பு வேணும், சம்பு ஒரு 15,000 லிட்டர் சம்பு, அது மாதிரிலாம் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. தே கேம் வித் த வெரி பெஸ்ட் கோட். 1400க்கு பண்ணாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த 2014-15 அந்த 1 இயரில் முடித்தாங்க பில்டிங்கை. 1400க்கு என்ன அக்ரிமெண்ட்டில் போட்டாங்களோ அந்த அமௌண்ட் தான் நான் பண்ணேன். எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கூட இல்லை. பட் கம்மி பண்ணிக்கிட்டாங்க ஃபைனலாக. அதுவும் நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி
வித்தின் 1 இயர் கரெக்டாக ஐ மீன் டிலேலாம் இல்லை, கரெக்டாக சொன்ன டேட்டில் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி பேஸ்மெண்ட் இருக்குன்னு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து யூகே போயிட்டேன். எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக 2 இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. ஐ மீன் பிரபாகரும் சரி ஜெயக்குமாரும் சரி, அவங்க 2 பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அம்மாவுக்கு. ஏன்னா எனக்கு எல்லாமே வந்து அம்மா சொல்கிறது, பில்டர்ஸ் சொல்கிறது தான். ஐ மீன் பில்டர்ஸ் ஜெயக்குமாரும் பிரபாகர் சாரும் சொல்கிறது தான் எனக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன். ஏன்னா அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப எனக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நம்பிக்கையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் இருந்தது. மோரோவர் என்ன பேமெண்ட்டும் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு. சார் இது எக்ஸ்ட்ரா ஆகும், இது எக்ஸ்ட்ரா ஆகாதுன்னு கரெக்டாக சொல்கிறதுனால ரிமோட்டில் பண்ணது ஒரு பில்டிங். இது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை க்ளோஸ் டு 7,000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்ட்டு, பட் ரிமோட்டில் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. என்ன ரெக்குயர்மெண்ட்னா எங்களுக்கு ஹால் பெருசாக வேணும். ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ரொம்ப பெரிய வீடாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஹால் ரொம்ப பெருசாக வேணும்னு எதிர்பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த 8 அடிக்கு காலம் 8 ஃபீட்டுக்கு காலம் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, காலம்ல நடுவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெக்குயர்மெண்ட் கொடுத்தோம் நாங்கள். ஏன்னா இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பிஃபோர் 2013 எண்ட்லேயே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய தாட்ஸ் இருந்தது, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் போடலாமா அப்படின்னு. ஸோ அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லாம் போனால் அது கமர்ஷியல் பில்டிங் மாதிரி ஆகிடும், அப்படி இண்டிவிஜுவல் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் ஃபீலிங் வராது, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இல்லை, இது நாங்கள் ரெசிடென்ஷியலாக இருக்கணும் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இல்லை லேண்ட் ஃபில்லிங் பண்ணிடலாம் சொன்னாங்க. நிறைய சஜஷன்ஸ் வந்தது. அதனால லேண்ட் ஃபில்லிங் பண்ணு. அந்த லேண்ட் ஃபில்லிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 months ப்ராசஸ் எடுத்துது. எங்களுக்கு சொல்லப்போனால் டோட்டலி ஒரு 150 லாரிக்கு மேலே லோடு மண் போட்டாங்க இதில். என் பேர் ஜெயந்தி. இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தது பிரபாகரனும் ஜெயக்குமாரும். அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எந்த தேதியில் ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி எந்த தேதி நாங்கள் முடிச்சு கொடுக்க சொன்னோமோ கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா வந்திருக்கு பில்டிங். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் கூட எப்பவுமே கனெக்டடாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் கட்டி முடிச்ச அப்புறம் எங்களுக்கு நிறைய விஷயம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு இது நான் போயிட்டுருக்குது எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப நம்பிக்கையானவங்க. எங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அவங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க நடத்தி கொடுக்குறதுக்கு. அதனால் பில்டிங் ரொம்ப நல்லா பண்ணதால அடுத்த வேலை அப்படின்னு எல்லாமே அவங்கள தவிர நாங்கள் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு. அவங்க திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க எல்லா விஷயத்துலையும். எது வேணாலும் அவங்களே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இடையில நீங்கள் எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி கூப்பிட்டுருக்கோம், வந்து செஞ்சு கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணோம். இன்ன வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் அந்த வீட்டில் எல்லாம் ராசியாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பையனுக்கு கல்யாணமும் நடக்கணும், அதுவும் நல்லா இந்த வீட்டில் எல்லாம் நடக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் கிடையாது, எல்லா சின்ன ஃபங்க்ஷனு அவரும் எங்களை எதுக்கும் மறக்க மாட்டார். கூப்பிடுறதுக்கு நாங்களும் அவரை மறக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் வந்து ஃபேமிலியோட வந்து அட்டன் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பண்றது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சா கூட அவர் எங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாரு, வாங்க இதுக்கு வாங்கன்னு. அது மாதிரி எங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. யாரும் பில்டரு எங்க கஷ்டம் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஒன்னா இருப்போம். கிளையண்ட் தானே சொல்லுவாங்க, நம்மள எல்லாரும் அவங்களை எப்படி பார்க்குறோம் அதே மாதிரி அவர் ஒர்க்கர்ஸையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்பப்போ ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே அவங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்க இந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது, என்ன பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்கள இந்த 10-12 வருஷத்தில் அவங்கள பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போல் இப்போ 2 ப்ராஜெக்ட் போச்சு. ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாரு, இன்னொரு ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்காக இருக்குது. அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால அவங்களால ப்ராஜெக்டை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ஒன்று. 2வது ப்ராஜெக்ட்டு இப்போது வண்டலூரில் நாங்கள் ராஜரத்னம் நகரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு க்ளோஸ் டு 7,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அது. ஸோ இப்போதைக்கு அது பேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டு இருக்குது. அதுவும் சின்ன ஐ மீன் அக்ரிமெண்ட்டில் போட்டது எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் நாங்கள் வந்து அவங்கள எப்படி பட்லேருந்து இப்போது பெரிய ஒரு இதுவாக க்ரோத்தாக இருக்கிறதுக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பில்டிங் பண்ணும்போது ஹார்ட்லி அவங்கக்கிட்ட நான் மிஞ்சி பண்ண ஒரு 4 எம்ப்ளாயிஸ் தான் இருந்திருப்பாங்க. அந்த 4-5 எம்ப்ளாயிஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ஐ மீன் இப்போ 12th இயர் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க நிறைய ஹானர் பண்ணாங்க, கார்லாம் கிஃப்ட் பண்ணாங்க சூப்பர்வைசர்ஸ்க்குலாம். அதெல்லாம் பெரிய க்ரோத். அது எல்லாமே இந்த க்ரோத் வரதே எப்படி அவங்களோட எஃபர்ட்னால தான், அவங்களோட ஒர்க்னால தான். ஸோ அந்த க்ரோத் நல்லா கண்கூடாக தெரியுது நம்மளுக்கு.
இந்த மாதிரி மேன் பவர் ஹேண்டலிங்கில் தே ஆர் மோர் இன்டு இட். ப்ராஃபிட்டை தவிர்த்து மேன் பவர் ஹேண்ட்லிங் நல்லா பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஃபுல்லாக. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணி கொடுத்தாரு. நான் அப்புறமா இல்லை சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடம் பிடிச்சி தான் நான் அவருக்கு நான் பேமெண்ட்டே கொடுத்தேன். ஏன்னா அவர் சொன்னார், இல்லை சார் இது எனக்கு பெரிய வேலை இல்லை, ஏன்னா நீங்கள் அந்த ரிலேஷனுக்காக எனக்கு அவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ஆக்சுவலாக நான் கொடுத்த ரேட் ஒன்றுமே இல்லை. அது நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ரெஃபரல் கொடுத்துருக்கேன் அவருக்கு. இப்போ எங்கள் மாமாவுக்கு எங்கள் மாமாவுக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எங்கள் மாமாவோட இன்னொருத்தர் சொந்தக்காரங்களுக்கும் பண்ணி கொடுத்தாரு. பைல் ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணித்தார். ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இதுவை. 10 இயர்ஸில் ஐ மீன் இந்த பில்டிங்கை தண்டையார்பேட் என்னோட பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் மெயின்டெனன்ஸும் நான் கூப்பிட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு மெயின்டெனன்ஸே வந்ததில்லை. ரொம்ப இதை நான் எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, எங்கள் 1980s எங்கள் தாத்தா ஒரு வீடு கட்டினார் பக்கத்தில். அது அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டிங்காக இருக்கும். அந்த பில்டிங்கில் உங்களால் ஒரு ஆணி கூட அந்த ஈக்குவலண்ட்டுக்கு 2014 ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காருன்னா இந்த பில்டிங் 2014 கட்டின பில்டிங் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்னுக்கு பண்ணி கொடுத்தாரு. வித் இன்க்ளூடிங் எலிவேஷன் எல்லாமே சேர்த்து தான் பண்ணி கொடுத்தாரு. என் பேர் தேஜஸ்ரீ. எங்களுக்கு 2019 கல்யாணம் ஆனது. ஸோ கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த வீட்டிலேருந்து தான் இருந்தோம். இது 2015 முடிச்சு கொடுத்த வீடு இது. அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட் எங்கள் ஃபேமிலிக்கும் பிடிச்சிருந்தது. அவங்க ஃபஸ்ட் டைம் வீட்டில் வரும்போது எல்லோரும் இந்த வீட்டில் தான் மீட் பண்ணோம் எல்லோரும். 2 ஃபேமிலியும் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது வீடு. அதுக்கப்புறமா இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்பவே மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு. என்னோட ஃபஸ்ட்டு டெலிவரியோட விலகாப்போ கொஞ்சம் கொரோனா பீரியட் இருந்தது. எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி நம்ம வீட்லேயே பண்ணலாம், நம்ம வீட்லேயே எல்லா வசதி இருக்கும், ஆளுக தங்க வைக்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது எல்லாம் முதல் கொண்டு வீட்டிலேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகாக எங்கள் ஹால்லேயே நல்லா ஸ்டேஜ் மாதிரியே டெக்கரேட் பண்ணிவிட்டு பின்னாடி வால் அதில் எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே தான் வர வச்சுட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி இங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அது ஃபஸ்ட்டு வீட்டிலே பண்ணால் எங்களுக்கு நல்ல மெமரி ஃபங்க்ஷன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி புதுசில். அதுக்கப்புறமா எங்கள் பொண்ணோட பர்த்டேயும் அது 2019 எண்டிங்கில் வந்தது அது. ஸோ அந்த பொண்ணோட பர்த்டே கூட நாங்கள் இங்கே தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் பண்ணியிருந்தோம். அப்போது ஈவினிங் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் கூட நாங்கள் வீட்டில் தான் எல்லாம் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு குட்டி பொண்ணு இங்கே அழகாக டெக்கரேட் பண்ணி இங்கே உட்கார வச்சு இது பண்ணுறது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடியில் போய் இது பண்ணது. அதுக்கப்புறமா மொட்டை மாடியிலையும் கூட போய் பார்த்தோம்னா அங்கே கூட எலிவேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பெஞ்சு உட்காந்து அப்படியே பார்க்குற மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா செக்யூர்டாக வேற கூட இருக்கும். நம்மளுக்கு 2 கேட் வச்சுருக்கோம். சரி யாரும் நம்மளுக்கு வெளியே ஆள் டக்குன்னு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளேருந்தே பேசுகிற மாதிரி அந்த ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறமா டெனன்ட்ஸ் கூட இருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில், அவங்களுக்கும் ரொம்பவே செக்யூர்டாக ஃபீல் பண்ணாங்க இந்த வீட்டில். நாங்கள் ஷேர் பண்ண மாதிரி நாங்கள் ரிலேஷன்ஷிப் வித் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரபா சார் அண்ட் ஜெயக்குமார் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிலேஷன் நாங்கள் மெயின்டைன் பண்ணி வரோம். 10 இயர்ஸாக ஆஸ் எ ஃபேமிலி மெம்பராக இருக்காங்க. எங்களுக்கு கோ டு த பர்சனாக இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்போது மற்றபடி இப்போ விசாரிக்க வேண்டியதே இல்லை. தே கிவ் த பெஸ்ட் ரேட் வித் பெஸ்ட் குவாலிட்டி. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ ஃபார் வீரராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்பெஷலாக பிரபா சாருக்கும் ஜெயக்குமார் சாருக்கும்.